ஓர் நாள் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் தோட்டத்தில் இருந்த குளத்தில் நீராடினர். அனைவரும் கரையேறிய பின்பும் கிருஷ்ணர் நீரிலேயே இருந்தார். கண்ணா, சீக்கிரம் வா என்ற குரல் கொடுத்துவிட்டு அர்ஜுனன் உலராடையை அணிந்து கொள்ள போய்விட்டான். பெண்கள் பகுதியில் கடைசியாக கரையை அடைந்த திரௌபதி, கண்ணன் இன்னும் ஏன் வெளியே வராமல் நீரிலேயே துளாவிக் கொண்டிருக்கிறான் என நின்று யோசித்தாள். அவன் கட்டியிருந்த ஆடை நீச்சல் அடிக்கும் பொழுது நழுவி விழுந்திருக்கும். அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான் என யூகம் செய்து புரிந்து கொண்டாள். உடனே தன் புடவையில் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனை நோக்கி வீசிவிட்டு நகர்ந்தாள். திரௌபதி கொடுத்த துணியை இடுப்பில் சுற்றி கொண்டு கண்ணன் கரையேறினான். இப்படி கண்ணன் அணிந்து கொள்ள திரௌபதி செய்த உதவியே துரியோதனன் அவையில் அவளை துச்சாதனன் துகிலுரிய முற்பட்ட பொழுது அவளது மானம் காக்கப்பட பிரதி உபகாரமாக அமைந்தது எனலாம். பகவானுக்கு சிறிய அளவு நிவேதனம் படைத்தாலும் அவர் பன்மடங்கு அனுகிரகம் செய்வார் என்பதையே இது குறிக்கின்றது. நாமும் நம்மால் இயன்ற ஏதோ ஒன்றை, அதாவது பழம் அல்லது ஒரு துளசியையாவது பகவானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி இல்லையெனில் மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி ஒரு துளி நீரை அவருக்கு சமர்ப்பித்தால் கூட பகவான் அதை முழு மனதோடு திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறார்.